ஹாய், ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துருவோமா? என்னன்னா, பெங்களூர் போகிறேன்ப்பா டு ஹாவ் அ கேர்ள்ஸ் மீட். எஸ், திஸ் இஸ் அ ஷார்ட் வீடியோ. நான் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துட்டேன், போர்ட்ரேட்டில் எடுக்காமல். அதுவே ஒரு மிஸ்டேக். திருப்பியும் வந்துட்டு கற்றுக்குறேன். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ கற்றுக்குறேன். இந்த ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீல நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆல்ரெடி எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம், புதுசாக வந்துட்டு எம்கெஃபைன்லேருந்து காஜல் மட்டும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லா ப்ராடக்ட்ஸும் சேம் தான். எம்கெஃபைன்லேருந்து காஜல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. மாய்ஸ்சரைசர் காலி ஆகிடுச்சு, ஆனால் வந்துட்டு அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்துட்டு எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். இது வேலை இல்லாதன்ற ஒரு காரணமும் சேர்ந்து வேலை இருக்கும்போது இதை தான் பண்ணிகிட்ருப்பேன். ஃபேஸ் வாஷும் சரி, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசரும் சரி, எல்லாமே இதே மாதிரி தான் வந்துட்டு இதே ரொட்டீன் தான் போயிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஓசிடின்னு கூட வச்சுக்கலாம். ப்ராப்பராக வந்துட்டு எல்லாமே சேவ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு என்னோடய லிப் ஷேடை பற்றி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். நான் என்னோடய லிப் ஷேட் வந்துட்டு நான் ஜூடியோவில் தான் வாங்கினேன். எங்களோட குரூப் கம்ப்ளீட்டான கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஷேடு யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆத்யா தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணால். அவளது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டஸ்கி ஸ்கின்னுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும், சூப்பராகவும் இருக்கும். ஃபேர் ஸ்கின்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆகும், இது மட்டும்தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வெளியே போயிட்டு நான் வரேன், ஆனால் எனக்கு லிப் ஷேட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூ கேன் கோ ஃபார் திஸ். ஹைலி ரெக்கமெண்டட். நான் வந்துட்டு ஷேட் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன் யாருக்குன்னா வேணும்னா. அப்புறம் எஸ்பெஷலி இந்த கேர்ள்ஸ் டேட் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறேன். எல்லாருமே எங்கள் குரூப்பில் வந்துட்டு காருண்யா, தஸ்னிம், ஆத்யா, ஜனா, நான் எல்லாருமே ஆர்கிடெக்ட் அண்ட் இன்டீரியர் டிசைனர் தான். ஆனால் ஸ்ருதியும் சைத்தன்யாவும் வந்துட்டு ஐடி ஃபீல்டு. ஒருத்தி வந்துட்டு சேல்ஸ், இன்னொருத்தி வந்துட்டு அனலிஸ்ட்டு. எல்லாருக்கும் வந்துட்டு அவங்கவுங்க லைஃப்பில் வந்துட்டு நிறைய ட்ராமாஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மந்த்லி ட்ராமாஸ், அப்புறம் வந்துட்டு காசிப்ஸு. அதுவும் 2 பேருக்கு வர கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் காசிப் இல்லாமல் எப்படி? எஸ், வி டூ காசிப்ஸ் பிகாஸ் வி ஆர் கேர்ள்ஸ். அது இல்லாமல் எப்படி? அதெல்லாம் புலம்பி கக்கி எடுத்தால் தான் அன்றைக்கான டே முடிஞ்ச மாதிரி. அந்த மீட்டப் தான் இன்றைக்கி ஜாலியாக போயிட்டு வந்தோம். அப்புறம் வந்துட்டு ஒரு க்யூட்டான ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறோம். ரீசெண்டாக வந்துட்டு நான் லிப்பான் ஆர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்துட்டு எனக்கு கிடைக்கிற மோல்டை வந்துட்டு எடுத்து வச்சு நான் பண்ணினேன். யார் அதுனா நம்ம ஸ்பர்ஷா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹோம்ஸ் பீப்புளை பார்த்துட்டு அவ்வளோதான் ஃபஸ்ட் டே.